ஹாய், வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு வேர்ல்ட் கைண்ட்னஸ் டே. என்னை பொறுத்தவரையோ இன்னொருத்தங்க கிட்ட கைண்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணால், ஒரு சிம்பிள் திங்கை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அது என்னென்னா, நீங்கள் எப்படி மற்றவங்களால் ட்ரீட் பண்ணப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்கள ட்ரீட் பண்ணிங்கனாலே போதும். சிம்பிள். நான் இன்னொருத்தர் என் கூட ஸ்மைலிங் ஃபேஸோடு பேசணும்னு நினைப்பேன், சண்டை போடாமல் இருக்கணும்னு பார்ப்பேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஜென்ரஸாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்போது அதை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா ஐ எம் த கைண்டஸ்ட் பர்சன். அவ்வளோதான். ஒரு ரூட்டை க்ராஸ் பண்ண போகிறோம், க்ராஸ் பண்ணவே முடியாமல் ரொம்ப நேரம் நிற்கிறோம். திடீர்னு ஒரு கார் நின்று மற்றவங்க எல்லாரையும் நிறுத்தி உங்களை க்ராஸ் பண்ண விடுங்க போன்னு சொல்லும் போது உங்களுக்கு வரும் பாரு ஒரு ஸ்மைல், அதுதாங்க கைண்ட்னஸ். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் த கைண்டஸ்ட் பர்சன். பெரிய க்யூ நிற்கும் போது கரெக்டாக க்யூவில் நின்று சாமியை பார்க்கும்போது ரொம்ப நேரம் சாமியை வேண்டணும்னு நினைக்காம, பின்னாடி நம்மளை மாதிரி பல மனுஷங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு மூவ் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் கைண்ட்னஸ். திடீர்னு ஒருத்தர் சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைக்கும் போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்ல, அதுதான் கைண்ட்னஸ். இதெல்லாம் நம்மளுக்கு மற்றவங்க செய்யணும்னு நினைப்போம், அதை நம்ம அவங்களுக்கு செஞ்சிட்டோன்னா அதுதான் கைண்ட்னஸ். வாட் டு யூ திங்க்? ஹாப்பி கைண்ட்னஸ் டே.